தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே நிறைமாண்பை என்றே பெறவே. நிறைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே இறைவன் எங்களை எதிர்காலத்தை நோக்கி அச்சமற்ற மக்களாக இருக்க அழைக்கின்றார். எவ்வாறு பேதுருவுக்கு தன்னுடைய பாடுகளை பற்றி அவர் வெளிப்படுத்திய போது பேதுரு பயந்து இது உமக்கு தேவையில்லை என்று சொன்னபோது இறைவன் இயேசு அப்பாலே போ சாத்தானே, நீ இறைவனுக்குரியவை பற்றி எண்ணாமல் மனிதனுக்குரியவை பற்றி எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டது போல நாங்களும் எதிர்காலத்தை நோக்கி பயந்த மக்களாக வாழுகின்ற போது எங்களை ஆண்டவர் கடிந்து கொள்கின்றார். நீ இறைவனில் நம்பிக்கையற்ற மகனாக இறைவனில் நம்பிக்கையற்ற மகளாக இருக்கின்றாய், அதனால்தான் உனக்கு எதிர்காலம் பற்றிய பயமாக இருக்கின்றது. நீ நம்பிக்கையின் மகளாக இருக்கின்ற போது நீ இறைவனுடைய வழியில் நடப்பாய் என்ற உண்மையை ஆண்டவர் என்று எங்களுக்கு கூறி செல்கின்றார். ஆகவே நாங்களும் இந்த எதிர்காலம் பற்றிய பயம் எங்களில் நீங்க வேண்டும் என்று நாங்களும் நம்பிக்கையின் மக்களாக வாழ இறைவன் எங்களுக்கு அருள் கூற வேண்டும் என்று இந்த பலியிலே நாங்கள் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகின்றவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உமது செல்வமாகிய நல்ல நீரூற்றை இவர்களுக்கு தந்தருள்வீர். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20 இறைவசனங்கள் 1 முதல் 13 நிறைவு பெற. அக்காலத்தில் இஸ்ராயேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் சீன் பாலை நிலத்துக்கு வந்தது. மக்கள் காதேசில் தங்கினார்கள். மிரியாம் அங்கு இறந்து அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டாள். அப்பொழுது மக்கள் கூட்டமைப்புக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக ஒன்று கூடினர்.
மக்கள் மோசேயுடன் வாதாடி கூறியது, ஆண்டவர் திருமுன் எங்கள் சகோதரர்கள் மாண்டபோது நாங்களும் மாண்டிருந்தால் நலமாய் இருந்திருக்குமே. ஆண்டவரின் சபையை இந்த பாலை நிலத்திற்கு நீங்கள் கொண்டு வந்தது ஏன்? நாங்களும் எங்கள் கால்நடைகளும் இங்கு சாக வேண்டுமென்றா? இந்த கொடிய இடத்திற்கு அழைத்து வர எங்களை எகிப்திலிருந்து வெளியேற பண்ணினது ஏன்? தானிய நிலம், அத்தி மரங்கள், திராட்சை கொடிகள், மாதுளை செடிகள் எவையுமே இங்கு இல்லை. குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லையே. பின் மோசேயும் ஆரோனும் சபைக்கு முன்னின்று சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு சென்று முகங்குப்பர விழுந்தனர். ஆண்டவரின் மாட்சி அவர்களுக்கு தோன்றியது. ஆண்டவர் மோசேயிடம், கோலை எடுத்துக்கொள், நீயும் உன் சகோதரன் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பை கூடிவர செய்யுங்கள். அவர்கள் பார்வையில் பாறை நீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள். இவ்வாறு அவர்களுக்காக பாறையிடமிருந்து நீங்கள் தண்ணீர் பெறுவீர்கள். மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் கால்நடைகளுக்கும் குடிக்க கொடுப்பீர்கள் என்றார். அவர் கட்டளைப்படியே மோசே ஆண்டவர் திருமுன் நின்று கோலை எடுத்தார். மோசேயும் ஆரோனும் பாறைக்கு முன்பாக சபையை ஒன்று கூட்டினர். மோசே அவர்களிடம், கலகக்காரரே, இப்போது கேளுங்கள். இப்பாறையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் வரவழைக்க எங்களால் கூடுமா என்று கேட்டார். பின் மோசே தம் கையை ஓங்கி தம் கோலால் பாறையை இருமுறை அடித்தார். தண்ணீர் தாராளமாக வந்தது. மக்கள் கூட்டமைப்பினரும் அவர்கள் கால்நடைகளும் குடித்தனர். ஆண்டவரோ மோசேயிடம் ஆரோனிடமும், இஸ்ராயேல் மக்கள் பார்வையில் நான் தூயவராக விளங்கும்படி நீங்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாமல் போனதால் இந்த சபையை நான் அவர்களுக்கு கொடுக்கவிரும் நாட்டில் கொண்டு போய் சேர்க்க மாட்டீர்கள் என்றார். இது மெரிபாவின் தண்ணீர். இங்குதான் இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவரிடம் வாதாடினர். அவர் அவர்களிடையே தம்மை தூயவராக காண்பித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 95 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக, உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவரின் குரலுக்கு செவி சாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். Hallelujah.
உன் பேர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கின்றார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என உரைத்தார். அதற்கு இயேசு, ஜோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகின்றேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளலாம். விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடம் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்த நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கக்கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் இல்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாக இருக்கின்றாய், ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான உறவுகளே, இன்றைய நாள் வாசகத்தில் நாங்கள் 2 விதமான கருத்துக்களை பார்த்தாலும் இன்றைய நாளிலே நாள் உங்களுடன் தியானிக்கவிருப்பது இந்த 2வது பகுதி. அதாவது ஆண்டவர் இயேசு சீமோன் பேதுருவை கடிந்து கொண்டார். இன்றைய 1ஆம் வாசகத்திலே நாங்கள் பார்க்கலாம், இஸ்ரேல் மக்கள் எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து அழைக்கப்பட்ட நாட்டுக்கு செல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் செல்கின்ற போது அவர்களுக்கு ஏற்பட்ட பயம் அவர்களை அவநம்பிக்கை கொள்ள வைக்கின்றது. அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக முணுமுறுக்கின்றார்கள், ஆண்டவருக்கு எதிராக வாதாடுகின்றார்கள். ஆண்டவர் அவருக்கு எகிப்து நாட்டிலே அந்த பார்வோன் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியே வர அவர்களுக்கு செய்த புதுமைகளை அவர்கள் கண்டுணரவில்லை. மாறாக எதிர்காலம் நோக்கிய பயம் அவர்களை ஆட்கொள்கின்றது. இவ்வாறு பயந்தவர்கள், இவ்வாறு ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுத்தவர்கள், ஆண்டவருக்கு எதிராக வாதாடியவர்கள் யாரும் அழைக்கப்பட்ட நாட்டிற்கு செல்லவில்லை என்பது வரலாறு சொல்லுகின்ற சான்றாக இருக்கின்றது. அதே போலதான் இன்றைய நற்செய்தியிலும் நாங்கள் பார்க்கலாம், எதிர்காலத்தை நோக்கிய பயம் பேதுருவை ஆட்கொள்கின்ற போது ஆண்டவர் கழிந்து கொள்கின்றார். என்றால் பயப்படுகின்றவர்கள் சாத்தானின் மக்கள், நம்பிக்கையுள்ள மக்கள், உண்மையாக இருக்கின்ற மக்கள் தான் இறைவனின் மக்கள் என்று இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவர் இயேசு மூலமாக அறிய கேட்கின்றோம். நாங்களும் உங்களுடைய வாழ்வை சற்று தியானித்து பார்ப்போம். இந்த எதிர்காலத்தை நோக்கிய பயம் எங்களை மாட்கொள்கின்றது. ஏனென்றால் எதுவெடுத்தாலுமே நான் வெற்றி கொள்வேனா, எனக்கு இது சரிப்பட்டு வருமா என்ற பயம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயமாக ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், எது நடந்தாலும் நீ ஆண்டவர்கள் நம்பிக்கை வை. ஆண்டவர்கள் நாங்கள் நிறைவாக நம்பிக்கை வைக்கின்ற போது அவர் எங்களை காப்பாற்றுவார். எல்லாம் நாங்கள் செய்கின்ற முயற்சி, நாங்கள் எடுக்கிற முயற்சி ஒன்றும் எங்களுடையதல்ல, மாறாக இறைவனுடையது. இறைவனுடைய திட்டத்தை நாங்களுடைய வாழ்விலே செயலாற்றவே நாங்கள் முயற்சிகள் எடுக்கின்றோம், திட்டங்கள் எடுக்கின்றோம். ஆகவே நாங்கள் இறைவனில் நம்பிக்கை கொண்ட மக்களாக எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கின்ற போது அதில் நிறைவாக நாங்கள் வெற்றி கொள்கின்ற மக்களாக இருக்கின்றோம். ஆகவே விசேட விதமாக மன்றாடுவோம். எங்களுடைய எதிர்கால தேவைகள், எதிர்கால கனவுகள், எதிர்கால திட்டங்கள், எதிர்கால முயற்சிகள் அனைத்தையும் இறைவன் பாதம் படைத்து மன்றாடுவோம். அனைத்தையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும் நாங்கள் நிறைவையும் வெற்றியையும் காண இறைவன் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று
இந்த திருப்பலி வழியாக நாங்கள் தொடர்ந்துமாக மன்றாடுவோம். ஆமேன். அன்பின் நிறைவா, திருவுடலாம் திரு அவையில் பணிபுரிகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் உம்மை நோக்கிய எதிர்நோக்கின் பாதையில் பயணிப்பதற்கு தேவையான வழிநடத்தலை வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று மொழிந்த தந்தையே, பல தடவைகளில் உம்மை நாங்கள் மறந்து வாழ்ந்த சந்தர்ப்பங்களை நினைத்து மனம் வருந்துகின்றோம். நாங்கள் உம்மை பிரிந்து சென்றாலும் மீண்டும் உமது அன்பிற்குள் வந்து சேர துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைத்து பாதுகாத்து வழிநடத்தும் தந்தையே இறைவா, எமக்கு நீர் கொடையாக தந்த குழந்தை செல்வங்களுக்காக நன்றி கூறுகின்றோம். அவர்களை நாங்கள் பேணி உமது அன்பு குழந்தைகளாக வளர்ப்பதற்கு தேவையான ஆற்றலை எமக்கு அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழி நடத்துபவரான தந்தையே இறைவா, தீவினைகளும் பொய்களும் பழிவாங்கும் எண்ணங்களும் மலிந்துள்ள இந்நாட்களில் நாங்கள் எல்லோரும் உண்மையின் பாதையிலும் நீதியிலும் நடக்கும் பிள்ளைகளாக வாழ துணை புரிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த கருத்துக்களை இறைவன் பாதம் நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். சிறப்பாக இன்றைய நாளிலே இறைவன் எங்களுக்கு தருகின்ற செய்திக்காக நன்றி கூறுவோம். இறைவன் எங்களுக்கு தந்த நம்பிக்கைக்காக நன்றி கூறுவோம். நாங்கள் இறைவனின் பிள்ளைகள் என்று ஆண்டவர் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே அந்த உடனிருப்புக்காக நன்றி கூறுவோம். மேலுமாக எங்களுடைய சொந்த கருத்துக்கள், எங்களுடைய நோய்கள், எங்களுடைய வருத்தங்கள், எங்களுடைய கவலைகள், எங்களுடைய கண்ணீர்கள், எங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அனைத்தையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, எங்களுடைய தொழில்துறைகள், எங்களுடைய கல்வி வாழ்வுகள் அனைத்தையும் இறைவன் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். நிஜமாக நோயில் இருப்பவர்கள், தனிமையில் இருப்பவர்கள், வைத்தியசாலையில் இருப்பவர்கள், சிறைச்சாலைகளில் இருப்பவர்கள், முதியோர் இல்லத்தில் இருப்பவர்கள் அனைவரையும் நாங்கள் இறைவன் பாதம் படைத்து மன்றாடுவோம். தனிமை இலக்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு இறைவன் தாமே தன்னுடைய உடனிருப்பையும் பாதுகாப்பையும் கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். என்று மாலம் இல்லாமல் இறைவனை உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடம் வந்திருக்கின்றோம். நாங்கள் அனைவரும் நீர் பேர் சொல்லி அழைத்த பிள்ளைகள் என்பதை உணரச் செய்யும் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய இயக்கங்களில் நாங்கள் மனம் சோர்ந்து போகாமல், எங்களுடைய கவலைகளிலே நாங்கள் கண்ணீர்களிலே மூழ்கி போகாமல், நீர் இருக்கின்ற எங்களை பாதுகாப்பீர், உம்முடைய உடனிருப்பு எங்களை எப்போதும் வழிநடத்தும் என்று அந்த உண்மையை நாங்கள் உணர்ந்தவர்களாக அதிலே நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ எங்களுக்கு எப்போதும் உதவி செய்யலாம் ஆண்டவரே. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருளமை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முள்ளையெல்லாம் இறைவன், எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வெள்ளமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானீர். இவ்வாறு மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானதூரத்தினரோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமும் மண்ணாமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுடன் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தோந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டி ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் முயத்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள்ளேற்றலும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
எங்களுடைய தேவைகளை நினைந்தவர்களாக இறைவன் எங்களை வழிநடத்துகின்றார், இறைவன் எங்களை பாதுகாக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக இறைவன் கிடைத்த அந்த சபத்தை துணிவுடன் சொல்லுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நிலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமப்பெறாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்கப்பட்டு நாங்கள் உமது முடிவில்லா உதவியை உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்திருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உம்மோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் தொழில்துறைகளையும் கல்வி வாழ்வை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று அமைதியில் நம்பிக்கையில் வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுபை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.